ஜோசப் விஜய் என்ற ஒரு மாமனிதர், அவரோடு தரையில் அமர்ந்தவர். பண்பாட்டு ஜல்லிக்கட்டை காக்க 10 லட்சம் பேர் கூடிய போது ஒரு கர்ச்சிப்பை முகத்தில் கட்டிக்கொண்டு தரையோடு அமர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தந்த மாமனிதர் என்னுடைய முதல்வர். இன்று தமிழ்நாடு முழுக்க அமைதியான முறையில் இவர்கள் கரப்பான் பூச்சிகள் அல்ல, மெல்ல கரைக்கும் கோட்டைகளை கரைக்கும் கரையான்கள் என்று அவர்களுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வராக எங்களுடைய முதல்வர் இருக்கிறார். மாணவர்களின் போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் அந்த மாணவர் போராட்டத்தை திசை திருப்ப அதில் அரசியல் பேசுகிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை கண்டு நாங்கள் அசரப்போவதும் இல்லை. உசுப்பெத்திரவன்ட்ட உம்முன்னு கடுப்பெத்திரவன்ட்ட கம்முன்னு போனா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும் சொல்ற தலைவருங்க என் தலைவர். பதிலுக்கு பதில் சொல்லி அந்த திசை திருப்பலுக்கு பலியாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் இலக்கு ஒன்று, நீட்டு ஒழிப்பே நிரந்தர தீர்வு. கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வா. உலகம் அதிகம் உச்சரித்த வார்த்தை போராட்டம். சொல்லும் போதே உதிரம் கொதிக்க வைக்கிற வார்த்தை போராட்டம். இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற காட்டு மரங்களை எல்லாம் வெட்ட துணிந்த போது அந்த மரத்தை கட்டிப்பிடித்து மரங்களை காப்பாற்றிய மாபெரும் போராட்டம். வெளிநாட்டிற்கல்ல, சொந்த நாட்டில் வெளியூருக்கு செல்வதற்கு பாஸ்போர்ட்டை கேட்ட நிறைவேறி பிடித்த தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மாண்டேலா முன்னெடுத்தது ஒரு போராட்டம். மொழிக்காக, இனத்திற்காக இந்த தமிழ் மண் சந்தித்தது ஒரு போராட்டம். வெள்ளையர்களை வெளியேற்ற இந்த காங்கிரஸ் பேரியக்கம் தன் வாழ்நாளை எல்லாம் சிறைச்சாலையில் தள்ளியது. ஆஹா, மாபெரும் போராட்டம். அன்று வெள்ளையர்களுக்காக இவர்கள் நடத்தியது போராட்டம். இன்று எங்களோடு சேர்ந்து இந்த கொள்ளையர்களை ஒழிப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டம். அந்த போராட்டத்தின் வடிகளை நீட்சியாக எங்கள் தம்பி தங்கைகள் நீட் ஒழிப்பை முன்னிறுத்தி போராடி கொண்டிருக்கிறார்கள். இதயம் திறந்து அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கரம் நீட்டுகிறோம். தம்பி தங்கச்சி, நீங்கள் போராடுவதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும். இதில் மாற்று கருத்தில்லை. 8 தலித் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று ஒரு தோழர் சொல்லியிருக்கிறார். பரவாயில்ல, அது பதிலுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அம்பேத்கர் எல்லோருக்குமானவர், விஜய் எல்லோருக்குமானவர், இந்த அரசு எல்லோருக்குமானது, விஜய் மாடல் அரசு எல்லோருக்குமானது. ஒரு நாள் அந்த தோழரின் நம்பிக்கையும் வெல்லும்படி வேலை செய்து காட்டுவதுதான் பதில். நாங்கள் பதிலுக்கு பதில் சண்டையிட்டு, எங்களுக்குள் சண்டையிட்டு எதிரிகளை பலம் பெற வைக்க மாட்டோம். நாங்கள் எங்களுக்குள் ஒற்றுமையாக இருப்போம். சொத்தை திருடி பார்த்திருக்கிறேன், சுகத்தை திருடி பார்த்திருக்கிறேன், பணத்தை திருடி பார்த்திருக்கிறேன். சில அரசியல் கட்சிகள் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவதை இன்றுதான் தமிழ்நாடு நான் பார்க்கிறேன். அந்த எத்தனை பெரிய திசை திருப்பலுக்கும் ஹைஜாக்குக்கும் புகழ் திருட்டுக்கும் இடம் தராது. ஒற்றுமையோடு எளிய விட்டு பிள்ளைகள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவள் இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். காங்கிரஸ் பேரியக்கம் அன்று வெள்ளையர்களோடு போராடியது போல, இன்று கொள்ளையர்களோடு போராடியது போல, இனி வரும் காலகட்டங்களில் பொது உடைமை தோழர்களோடும், கண்ணியமிக்க முஸ்லிம் லீக்கோடும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடும், விடுதலை சிறுத்தைகளோடும், தூய சக்தியோடு கைகோர்க்க காத்திருக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்களோடும் சேர்ந்து போராடுவோம். ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். பிறந்த குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், இப்படி எங்களுக்குள்ளே திட்டங்கள் போட்டு குடிப்பகம் நடத்தக்கூடிய கட்சி அல்ல, படிப்பகம் நடத்தக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். படிப்பில் வென்றால் கல்வி விருதுகள், விபத்தில் சிக்கினால் விஜய் குருதியகம், வேலைக்கு செல்வோருக்கு விஜய் விலையில்லா விருந்தகம் என்று சர்க்கார் அமைப்பதற்கு முன்பே மனிதநேயத்தோடு ஒரு சர்க்காரை நடத்திய தலைவர் என்னுடைய சாதனை தலைவன். அந்த மாமனிதரினுடைய கரங்களை பலப்படுத்துங்கள். எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவதூறு மலைகளை எங்கள் மீது சுமத்துகிறதா? எத்தனை ஒலிகள் வந்தாலும் அதை அடித்து துவைக்க சங்கொலி எங்களுக்கு இருக்கிறது, கவலை இல்லை. அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமத்துகிறார்களா? அதை தூள் தூளாக்கி வெற்றி நடை வேகத்தில் சீரிப்பாய தாய் சிறுத்தை எங்களோடு இருக்கிறது, எங்களுக்கு கவலை இல்லை. சிவப்பு துண்டும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்முடைய காங்கிரஸ் கதர் துண்டும் இந்த வெற்றி கழகத்தினுடைய மஞ்சள் சிவப்பு துண்டோடு ஒன்றாக கலந்து நிற்கிறது, நன்றாக நிற்கிறது. இது போதும் எங்களுக்கு. வெற்று பரிகாசங்களை, விமர்சனங்களை எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் சொன்னால் அதை செவிமடுத்து, அதை கேட்டு, அதில் இருந்து கூட ஏதேனும் நல்லதை கற்றுக்கொள்ள முடியுமா பார் தம்பி என்று சொல்லக்கூடிய நாகரிக அரசியல் நடைபெறுகிறோம் நாம். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னாரே,
அவருடைய பட்டிமன்றத்தில் பேசியதை சொன்னாரே, அன்று பாங்கறிந்து அவர் பட்டிமன்றத்தில் பேசியதால் தான் அண்ணா இன்று உங்கள் பட்டிமன்றத்தில் தொடங்கி சட்டமன்றத்தில் இந்த தம்பி பேசிக் கொண்டிருக்கிறேன் அண்ணா. முன்னோரை, முதியோரை, நம்முடைய மூத்த மக்களை, இளையோரை, இளைஞர்களை, பெண்களை, குட்டி குட்டி குழந்தைகளை, வருங்கால தலைமுறையை, எல்லோரையும் உள்ளடக்கிய எல்லோருக்குமான இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் தொட்டுவிடும் தூரத்தில் 100 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த மாணவர் பிரச்சனைக்காக மேடை அரசியல் அல்ல, சட்ட போராட்டம் எடுக்கக்கூடிய சொல்யூஷன் ஓரியன்டட் அரசியல், தீர்வை நோக்கிய அரசியல், எல்லோரையும் எதற்காக என்ன வாக்குறுதி சொல்லி வந்தோமோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு வரும் அந்த பாதையில் 8000 கோடி இழப்பு வந்தாலும் 717 டாஸ்மாகளுக்கு பூட்டு போடக்கூடிய மக்கள் நலனை நேசிக்கக்கூடிய ஒரு தூய அரசியல். 10 இடத்தில் பிச்சை எடுத்தாவது நான் வருவேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொன்ன பெருந்தலைவன், தமிழ்நாட்டின் தவ புதல்வன் காமராசரை கொண்டாடும் அரசியலை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். தான் கடைசி காலத்தில் கூட 10 சட்டைக்கு மேல் மாற்று சட்டை வைத்தில்லாத அந்த நேர்மை அரசியலை கொள்கை தலைவராக கொண்ட கூட்டம் எங்கள் கூட்டம். இந்த நீட்டை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம், நீட்டை வழக்குடிக்காமல் நாங்கள் சாய மாட்டோம், மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வராமல் நாங்கள் நிறுத்த மாட்டோம். இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணக்கரினுடைய நலனையும் நாங்கள் பேணுகிறோம். இதில் பாதிப்படைந்த, டெல்லியிலே பாதிப்படைந்த, காயமடைந்த அத்தனை பேருக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மீண்டும் ஜனநாயகம் வெல்வதற்காக, இந்த உறுதிப்பட்டு நிற்கிற உணர்வாளர்களினுடைய கூட்டம் வெற்றி நடை போடுவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் சார்பில் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.